வந்து பாத்தீங்கன்னா ரிங் பர்சனல் லோன் ஆப்ஸ்ல லோனுக்கு வந்து எப்படி நம்ம ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்றது, எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் வந்து பிடிக்கிறாங்க, இத பத்தின எல்லா டீடைலையும் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரிங் ஆப்ல அதிகபட்சமா 2 லேக் வரைக்கும் மட்டும் தான் வந்து லோன் வந்து எடுக்க முடியும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த லோன் லிமிட்ட வந்து பாத்தீங்கன்னா 5 லட்சமா இன்கிரீஸ் பண்ணிருக்காங்க. சோ ரிங் ஆப் பொறுத்தவரையிலும் எந்த ஒரு இன்கம் ப்ரூஃபும் கேட்க மாட்டாங்க. வித்தவுட் இன்கம் ப்ரூஃப்லயே உங்களால அதிகபட்சமா வந்து பாத்தீங்கன்னா 5 லேக் வரைக்கும் உங்களால லோன் வந்து வாங்க முடியும். சோ இந்த டைம் நம்ம வந்து அப்ளை பண்ணும்போது நமக்கு எவ்வளவு லோன் வந்து அப்ரூவ் வந்து பண்ணிருக்காங்க, அதுக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட், எவ்வளவு ப்ராசஸிங், இத பத்தின எல்லா டீடைலும் இந்த வீடியோல ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்க்கலாம். அப்ளிகேஷனோட லிங்க் வந்து கீழ இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணி பாருங்க. உங்கள யாருக்கெல்லாம் லோன் அப்ரூவ் ஆச்சு, எவ்வளவு லிமிட் வந்து கொடுத்தாங்க அப்படிங்கறதையும் மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இப்போ வந்து அத பத்தின டீடைல் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐகான்ஸ்ல ஆல் அப்படிங்கறத கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷனை ஓபன் பண்ணதுமே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓபன் ஆகும். இதுல வந்து பாத்தீங்கன்னா கெட் லோன் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓபன் ஆகும். இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம லோனுக்கு அப்ளை பண்றதுக்கான ப்ராசஸ் டீடைல் வந்து கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பர்சனல் டீடைல், அப்புறம் உங்களோட லோன் ஆஃபர், அதுக்கப்புறம் வந்துட்டு கேஒய்சி வந்து பண்ணணும். சோ இதுக்கு முன்னாடி கேஒய்சி எல்லாம் வந்து கிடையாது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நியூ கேஒய்சி, வீடியோ கேஒய்சி எல்லாம் வந்து அப்டேட்டட் வந்து பண்ணிருக்காங்க. அதுக்கு அடுத்தது நம்மளோட பேங்க் டீடைல வந்து ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் வந்து கிரெடிட்டட் ஆயிரும். இது வந்து பாத்தீங்கன்னா 0 ஹிடன் ஃபீ அப்படின்னு சொல்லிருக்காங்க. பட் ஃபீ அப்படிங்கிறது வந்து ரொம்பவே அதிகமா தான் இருக்கும். ஆனா ஹிடன் ஃபீ எதுவுமே இல்ல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லி டிஜிட்டலைஸ் அப்படிங்கறதையும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. இது எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு கெட் ஸ்டார்டட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓபன் ஆகும். இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட மேரிட்டல் ஸ்டேட்டஸை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. பர்சனல் இமெயில் ஐடி வந்து நான் ஆல்ரெடி கொடுத்ததுனால அதே இமெயில் ஐடி அப்படியே ஆட்டோமேட்டிக்கா ஃபெட்ச் ஆகி இங்க எடுத்துக்கிச்சு. உங்களோட மேரிட்டல் ஸ்டேட்டஸ்ல நீங்க மேரிடா இல்ல அன்மேரிடா அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து செல்ஃப் எம்ப்ளாயை செலக்ட் பண்ணிருக்கேன். நீங்க சேலரிடுனா சேலரிட செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு அப்ளிகேஷனை பொறுத்தவரையிலும் நீங்க சேலரிடா இருந்தாலும் சரி, செல்ஃப் எம்ப்ளாயா இருந்தாலும் சரி, உங்களுக்கு எந்த ஒரு இன்கம் ப்ரூஃப்மே கேட்க மாட்டாங்க. வித்தவுட் இன்கம் ப்ரூஃப்லயே ஈஸியா லோன் வாங்க முடியும். இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நேச்சர் ஆஃப் ஒர்க் வந்து கேட்டிருக்காங்க. சோ நான் வந்து செல்ஃப் எம்ப்ளாய்னா அதுல நான் என்னோட ஒர்க் எதுவோ அதோட நேம் வந்து இங்க என்டர் பண்ணணும். அடுத்தது உங்களோட மந்த்லி இன்கம் வந்து எவ்வளவு அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. உங்களோட மந்த்லி இன்கம் வந்து இங்க என்டர் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் எவ்வளவு வருமோ அதை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. நீங்க என்டர் பண்ற அமௌண்ட்டை வந்து ஒரு வருஷத்துக்கு கால்குலேட் வந்து பண்ணும்போது 3 லட்சம் ரூபாய்க்கு மேல இருக்கிற மாதிரி என்டர் பண்ணுங்க. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா என்ன பர்பஸ்க்காக இந்த லோன் வந்து எடுக்கிறீங்க அப்படின்னு வந்து கேட்டிருப்பாங்க. அந்த ரீசனை வந்து செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு எவ்வளவு லோன் அமௌண்ட் வேணும் அப்படிங்கறதையும் இங்க வந்து என்டர் பண்ணணும். இப்போ நான் எனக்கான டீடைலை ஃபில் பண்ணி காமிக்கிறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து எனக்கான டீடைல் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிட்டேன். இதுல வந்து பாருங்க நான் வந்து எவ்வளவு லோன் அமௌண்ட் வேணும்னு என்டர் பண்ணிருக்கேன் பாருங்க. 3 லட்சம் ரூபாய் எனக்கு லோன் வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்லி என்டர் பண்ணிருக்கேன். இப்போ இதை வந்து என்டர் பண்ணிட்டு நான் வந்து இப்போ கண்டினியூ வந்து கொடுக்குறேன். ஃபைனலா நமக்கு எவ்வளவு லோன் ஆஃபர் வந்து பண்றாங்க அப்படிங்கறத பார்க்கலாம். இப்போ கண்டினியூ கொடுக்கலாம். இப்போ ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் லோன் வந்து அப்ரூவ் ஆயிருக்கு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா 65,000 67,000 அந்த மாதிரி தான் அப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா 2 லட்சம் ரூபாய் அப்ரூவ் ஆயிருக்கு. நான் 3 லட்சம் ரூபாய் லோன் வேணும் அப்படின்னு சொல்லி என்டர் பண்ணியிருந்தேன். நமக்கு 2 லட்சம் ரூபாய் லோன் வந்து ஆஃபர் வந்து பண்ணியிருக்காங்க. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு லோன் டீடைல் எல்லாமே இங்க வந்து ஷோ ஆகும். சோ இதுல நமக்கு மேக்ஸிமம் 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் லோன் எடுத்துக்கலாம். இந்த 2 லட்சம் ரூபாய் நம்ம லோனா எடுக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்துல நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ரிசீவ் ஆகக்கூடிய அமௌண்ட் வந்து மட்டும் பாத்தீங்கன்னா 1,85,840 ரூபாய் மட்டும் தான் கிரெடிட்டட் ஆகும். அப்ப பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட் எல்லாம் எங்க போகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் ப்ராசஸிங் ஃபீ, டாக்குமெண்ட் ஃபீ, ஜிஎஸ்டி. சோ இது எல்லாத்துக்குமே வந்து புடிச்சுக்குவாங்க. சோ இத பத்தின டீடைலை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வியூ டீடைல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணீங்கன்னா அந்த லோன் ஃபீ டீடைல் எல்லாத்தையுமே இதுல வந்து தெரிஞ்சுக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா 2 லட்சம் ரூபாய் லோனுக்கு வந்து பாத்தீங்கன்னா 24 மாசம் இஎம்ஐ வந்து கொடுத்திருக்காங்க. வட்டி மட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு வந்து 33% பெர் இயருக்கு வந்து போட்டிருக்காங்க. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா வியூ லோன் டீடைல் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணி காமிக்கிறேன். இப்போ வந்து வியூ லோன் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல என்னென்ன ஃபீ எல்லாம் பிடிக்கிறாங்க அப்படிங்கறத வந்து பார்க்கலாம். 2 லட்சம் ரூபாய் லோனுக்கு வந்து பாத்தீங்கன்னா 14,160 ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராசஸிங் ஃபீலியே வந்து சார்ஜஸ் வந்து பண்ணிடுறாங்க. சோ இந்த அமௌண்ட் டெபிட்டட் பண்ணி போக பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட் நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட்டட் ஆகும். இப்போ 2 லட்சம் ரூபாய் நம்ம லோன் எடுக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்துல இந்த 2 லட்சம் ரூபாய் லோனுக்கு வந்து வட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா 24 மாசத்துக்கு 75,365 ரூபாய் சார்ஜஸ் வந்து பண்றாங்க. இதுதான் அதுக்கான வட்டி. சோ டோட்டலா நம்ம வந்து 2 லட்சம் ரூபாய் லோன் எடுக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்துல 1,85,000 நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட்டட் ஆகும். நம்ம திருப்பி ரீபேமெண்ட் வந்து பண்ணும்போது 2,75,365 ரூபாய் நம்ம வட்டியோட சேர்த்து பே பண்ணணும். சோ இப்படி பார்க்கும்போது இந்த அப்ளிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராசஸிங் ஃபீ அப்படிங்கிறது ரொம்ப
ரொம்ப ரொம்ப ரொம்ப அதிகமாக தான் வந்து பிடிக்கிறாங்க. ஒரு எமர்ஜென்சிக்கு உங்களுக்கு லோன் வந்து தேவைப்படுது அப்படின்னா மட்டும் இதில் ட்ரை பண்ணுங்க. அதுவும் கம்மியான அமௌண்ட்னா ஓகே. பெரிய அமௌண்ட்லாம் வந்து எடுக்கிறதா இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் நேவில வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன்ஸில் நீங்கள் பெரிய அமௌண்ட்டாக எடுத்தீங்க அப்படின்னா வட்டி அப்படிங்கிறது ரொம்பவே அதிகம் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து 33% வந்து வட்டி வந்து பர் இயருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது போக ப்ராசஸிங் ஃபீ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 14,000 பிடிக்கிறாங்க. இந்த 14,000 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7% வந்து கணக்கு வச்சுக்காங்க. 2 லட்சம் ரூபாயில 7% 14,000 ரூபாய் கிட்ட வந்துடும். ஸோ அப்படி இருக்கிறப்போ டோட்டலாக நமக்கு பிடிக்கக்கூடிய வட்டி மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 40% அப்படின்னு வருது. நம்ம 2 லட்சம் ரூபாய் நம்ம லோன் எடுக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த 2 லட்சம் ரூபாயில 40% நம்ம வட்டியாவே வந்து கட்டி சாவுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான லோன் ஆப்ஸில் நீங்கள் லோனுக்கு அப்ளை பண்ணும்போது ஒரு சின்ன அமௌண்ட் வந்து ஒரு 50,000 60,000 அந்த மாதிரி உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு, அதுக்கு கீழே தான் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் தாராளமாக இதில் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ அதுக்கு மேலே 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறதுக்கு இந்த ஆப்ஸ் வந்து என்ன பொறுத்தவரையிலும் ஒர்த்து கிடையாது. இதில் வந்து டோட்டலாக வந்து ப்ராசஸிங் ஃபீ அண்ட் இன்ட்ரெஸ்ட் ரெண்டையும் சேர்க்கும் போது உங்களுக்கு 40% கிட்ட வட்டி வந்து ஒரு வருஷத்துக்கு 40% வட்டி வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. நீங்கள் வந்து இதை கால்குலேட்டட் வந்து பண்ணி பாருங்க. 33 பிறகு இந்த 14,000 ரூபாயும் நீங்கள் வந்து இந்த 2 லட்சம் ரூபாயில 14,000 ரூபாய் எத்தனை பர்சன்டேஜ் வருதுன்னு கால்குலேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 7% சம்திங் வந்துடும். ஸோ 7% ப்ளஸ் 33% சேர்க்கும் போது உங்களுக்கு 40% வரைக்கும் வட்டி வந்து வருது. இல்லை எனக்கு வந்து எவ்வளோ வட்டியாக இருந்தாலும் பரவாயில்ல நான் வந்து எடுப்பேன் அப்படின்னா அடுத்தது எப்படி ப்ராசஸ் பண்ணுறது அப்படிங்கிறத காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது எல்லாமே ஓகே அப்படின்னா நீங்கள் வந்து கண்டினியூ வந்து கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ரீபேமெண்ட் ஷெடியூலை வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா எந்தெந்த டேட்டில் எவ்வளோ சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க, அதில் நீங்கள் கட்டக்கூடிய அமௌண்ட்டில் எவ்வளோ பிரின்சிபல் அமௌண்ட் கழியும் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்து கழியும் அப்படிங்கிறதையும் இதில் வந்து பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு அதை வந்து அடுத்தது காட்டுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கண்டினியூ கொடுத்து காமிக்கிறேன். கண்டினியூ கொடுத்தது பேஜ் லோட் ஆகும், அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி ஒரு டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 டிக் பாக்ஸ் இருக்கும். இந்த 4 டிக் பாக்ஸையும் டிக் பண்ணி விட்டுட்டு கண்டினியூ வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து கண்டினியூ கொடுக்குறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கரண்ட் அட்ரஸை வந்து செலக்ட் பண்ண சொல்லுவோம். அந்த அட்ரஸை வந்து செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேஒய்சி வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இந்த கேஒய்சிக்கு அடுத்தது தான் நம்ம பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணுற மாதிரி வரும். இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கேஒய்சி அப்படிங்கிற ஒரு டீட்டெயில் வந்து இந்த ஒரு அப்ளிகேஷன்ஸில் கிடையாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷன்ஸில் லோன் எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வீடியோ கேஒய்சி ப்ளஸ் கேஒய்சி வந்து பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டை பேஸ் பண்ணி கேஒய்சி வந்து பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கேஒய்சி வந்து பண்ணணும். இந்த வீடியோ கேஒய்சி பண்ணுறதுக்கு ஒரிஜினல் பேன் கார்டு மட்டும் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பேக்ரவுண்ட் வந்து பிளைனாக இருக்கக்கூடிய ஒரு வால் பக்கத்தில் நின்று பண்ணுங்க. அப்புறம் நல்ல இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து இருக்கணும். அப்புறம் லொகேஷனுக்கு வந்து ஆக்சஸ் வந்து கொடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே கொடுத்துட்டு ஜஸ்ட் நீங்கள் வீடியோ கால் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ரிங் ஆப்ல இருந்து கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ் வந்து உங்ககிட்ட பேசுவாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த், எங்கேருந்து கால் பண்ணுறீங்க, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேன் கார்டை ஒரு கேப்சர் எடுத்துக்குவாங்க, ஒரு செல்ஃபி ஃபோட்டோ எடுப்பாங்க. இவ்வளோ தான். இது எல்லாமே பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கான வீடியோ கேஒய்சி வந்து கம்ப்ளீட்டட் ஆயிரும். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டை பேஸ் பண்ணி நம்ம வந்துட்டு கேஒய்சி வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இதுக்கு உங்களோட ஆதார் நம்பரை கொடுத்து ஓடிபி மூலமாக வெரிஃபை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான கேஒய்சி முடிஞ்சிடும். இதுக்கு அடுத்தது உங்களோட பேங்க் அக்கௌண்ட், எந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு இந்த லோன் அமௌண்ட் வந்து ரிசீவ் ஆகணுமோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டை கொடுத்து நீங்கள் கன்ஃபார்ம் கொடுத்துட்டீங்கன்னா இன்ஸ்டன்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு இந்த லோன் அமௌண்ட் வந்து சென்ட் பண்ணி வச்சிருவாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா லோன் ஷெடியூல். ஸோ இப்போ வந்துட்டு இந்த லோன் ஷெடியூலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்பப்போ வந்துட்டு இஎம்ஐ பே பண்ணணும், எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ அதை வந்து கிளிக் பண்ணி காமிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லோன் ஷெடியூலை வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். ஒரு மாதத்துக்கான இஎம்ஐ அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 11,494 ரூபாய் நம்ம வந்துட்டு பே பண்ணுறோம். இந்த ஒரு 11,494 ரூபாயில் பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ கழியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6,431 ரூபாய் கழியுது. அதில் வட்டி மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 5,063 ரூபாய் கழியுது. டோட்டலாக நம்ம பே பண்ணக்கூடிய அமௌண்ட் 11,494 ரூபாய். ஸோ இந்த ஒரு இஎம்ஐ வந்து பார்த்தீங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி மந்த் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் தேதி நீங்கள் வந்து பே பண்ணணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ டெபிட் செட்டப் வந்து நீங்கள் பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ இதை வந்து மேனுவலாக நீங்கள் வந்து கரெக்டாக அந்த டைமில் பே பண்ணுங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து லோனும் கிடைக்கும், உங்களோட சிபில் ஸ்கோரும் இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் லேட் பேமெண்ட் போட்டிங்கன்னா சிபில் டவுன் ஆகும். அடுத்து வேறு ஏதாவது லோனுக்கோ கிரெடிட் கார்டுக்கோ அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ரிஜெக்டட் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துக்கான ஷெடியூல் எல்லாமே இங்கே வந்து போட்டு வச்சிருவாங்க. எப்பப்போ எவ்வளோ பேமெண்ட் வந்து வரும் அப்படிங்கிறதையும் இங்கே வந்து மென்ஷன் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் அந்த டேட்டில் கரெக்டாக பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சிபிலும் நல்லா இன்க்ரீஸ் ஆகும், அடுத்தடுத்து லோன் வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிங் ஆப்பில் இப்போ வந்து இருக்கிற அப்டேட். ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு வீடியோ கேஒய்சி வந்து பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த லோன் வந்து ப்ரொவைட் வந்து பண்ணுறாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சொன்ன இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.